மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இது பற்றி உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டதன் காரணமாக வைத்தே வாபஸ் வாங்கும் முயற்சி நடத்தப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் எடுக்கப்பட்ட உடன்பாட்டுக்கமைய கரையோர பாதுகாப்பு வலயத்தில் உள்ள கட்டுமானங்கள் நீக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவை இன்று வரை நீக்கப்படவில்லை என்கின்ற ஒரு தகவல் கூறப்படுகிறது. இதனை யாரும் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் கூறுகின்றது. அந்த புத்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டிருந்தால் ஒருவேளை இன்று பிணை வழங்கப்பட்டிருக்கும். அந்த புத்த சிலை அங்கிருந்து அகற்றப்படவில்லை என்பதனால் பிணை வழங்குவதிலும் பெரிய அளவில் சட்டமா திணைக்களம் ஈடுபாடு காட்டவில்லை என்று கூறப்படுகிறது. இது எவ்வாறு இருந்தாலும் இது தொடர் நெருக்கடிகளை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கடி எவ்வாறு இருக்க போகிறது என்று உண்மையில் தெரியாது. சட்டமன்ற திணைக்களம் நேரடியாக தலையிட்டிருக்கின்றது இந்த விவகாரத்துக்குள். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஒரு கொதிநிலையை நோக்கி இலங்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குறிப்பாக இந்த கொதிநிலை அல்லது கலவரங்களை ஏற்படுத்துவதில் எஸ்ஏவி கட்சியினருக்கு பெரிய அளவில் ஈடுபாடு அல்லது அனுபவங்கள் இல்லை. ஆனால் அந்த பொதுஜன பெரமுன கட்சி அல்லது அதனோடு சார்ந்திருக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களிலும் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்தே தென்னிலங்கையில் பல அறுவடைகளை செய்திருந்தார். அது இப்போது நிகழப்போகிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு உளவு தகவல் ஒன்றும் பகிரப்பட வேண்டியிருக்கிறது. இலங்கையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதில் ஒரு முக்கியமான அந்நிய சக்தி செயற்பட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அந்நிய சக்தி இப்போது குறித்த தரப்புகள் இனவாதத்தோடு மதவாதத்தோடு பயணிக்கக்கூடிய தரப்புகளை முழுமையாக கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பெரும் ஆபத்தான விளையாட்டாக முடிந்துவிடும் என்பது மட்டும்தான் இங்கு இருக்கக்கூடிய சவாலாக இருக்கின்றது. காரணம், திருகோணமலையை மையப்படுத்தி ஒரு கலவரம் ஒன்றை ஏற்படுத்துவதில் அந்நிய சக்திகள் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றன. அவை இப்போது ஓரளவு கைகூடிவிட்டதாக கூறப்படுகிறது. மன்னார் பகுதியில் இவை முயற்சிக்கப்பட்டது கிறிஸ்தவர்கள் இந்துக்களிடையில் இவ்வாறான ஒரு முருகலை ஏற்படுத்துவதற்கு. அதில் அங்கிருக்கக்கூடிய புரிதல் அல்லது அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நட்புகள் காரணமாக அவை பெரிய அளவில் முக்கியத்துவம் பெறப்படாததனால் இப்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. தென்னிலங்கையையும் தமிழர் தரப்பையும் மோத விடுவதற்கான முயற்சி ஒன்று மறைமுகமாக எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதை அத்தனைக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டியது இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு அரசு பொறுப்பெடுத்து 6 மாதங்கள் அல்லது 1 வருடத்துக்குள் தன்னுடைய முழுமையான திறமைகளை வெளிப்படுத்தாவிட்டாலும் நடவடிக்கைகளை உடனடியாக அமுல்படுத்த வேண்டி இருக்கின்றது. இந்த அரசை பொறுத்தவரையில் காலதாமதம் என்பது இந்த அரசுக்கான ஒரு பெரும் சவாலாக இறுதியில் முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ச பிழை செய்தார், அடித்து விரட்டப்பட்டார் என்பதற்கு அப்பால் யுத்த வெற்றியின் பின்னர் வந்த மஹிந்த ராஜபக்சவை 2015 ஆண்டில் அதே மக்கள் தான் மைத்திரியை தெரிவு செய்து அவரை வெளியேற்றினார்கள். எனவே அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தொடர்வாராக இருந்தால் சிங்கள மக்கள் அவர்களை மறந்து விடுவார்கள்.